Hello friends, welcome to my YouTube channel. நம்ம என்னதான் சாம்பார் ரசம் புளிக்குழம்புன்னு விதவிதமாக வச்சாலும் சில பேருக்கு பொடினாவே ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் நம்ம ஆந்திரா ஸ்டைலில் பருப்பு பொடி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். இது அதுவும் சுடசாதத்தில் நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ நல்லா ஊற்றி பசனி சாப்பிட்டு பாருங்கள். இப்போ அட்டகாசமாக இருக்கும். இப்போ ஒரு கடாய் காய வச்சுக்கோங்க. ஒரு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பொன்னிறமாக வறுத்ததை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ எதில் நம்ம அளந்தோமோ அதே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு அதையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதாவது சிறு பருப்புன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் ரெண்டையுமே போட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதையும் இதிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ மிளகா நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கேற்ப கொஞ்சம் கூடவோ இல்லை குறைவோ ஆட் பண்ணிக்கோங்க மிளகாவை. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். திருப்பியும் அதே கடாயில் ஒரு 6-7 பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நம்ம அந்த தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கொத்த கருவேப்பிலை, அது கூடயே பெருங்காயம், இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரூம் டெம்பரேச்சரில் வைங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நல்லா மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பருப்பு பொடின்றதால நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இட்லி பொடிக்கு கொரகொரப்பாக அரைப்போமே, அது போல் அரைக்க தேவையில்லை. இப்போ நல்லா சூடான சாதத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி இந்த பொடியை பசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ அல்டிமேட்டாக இருக்குங்க, அமிர்தமாக இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை BuyMote ஷாப்பிங் ஆப். BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMote e-shopping. For more information டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.